12th Standard Maths, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.1, Problem number 6. If A equal to 8 minus 4 minus 5, 3, verify that A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. Follow பண்ணிக்கலாம். So first வந்து நம்ம adjoint A கண்டுபிடிக்கலாம். adjoint A அப்படின்றது நம்ம டைரக்டாக கூட போட முடியும். இப்போ A into adjoint A டைரக்டாக கூட எழுதி போடலாம். சரியா? A into adjoint A. adjoint A எப்படி கண்டுபிடிக்கின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ அதை கொண்டு வரலாம். A அப்படியே எழுதிடலாம். 8 minus 4 minus 5 3. இது வந்து A. adjoint A கண்டுபிடித்து நம்ம ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து இந்த 8 3ன்ற மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது இதை வந்து 3 8ன்னு எழுதிடலாம். அடுத்த அதர் டயகனல் இருக்கு இல்லையா, அந்த -5 -4ன்ற அந்த டயகனல், இந்த டயகனல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ண என்ன அர்த்தம், இங்கே இருக்கக்கூடிய சைனுக்கு ஆப்போசிட் சைனாக போடணும். ஸோ அப்போது -4 என்ன பண்ணணும், +4ஆக போடணும். -5 வந்து +5ஆக போடணும். இதுதான் வந்து adjoint A. ஸோ adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஸ்டெப் இதுதான். சரி, இப்போ நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறோம். செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலம் எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட், அப்படி ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் காலத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டு, அடுத்து ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு காலத்தில் செகண்ட் எலமெண்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 8 × 3 24 -4 × 5 -20. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அதை வந்து A12 எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் எலமெண்ட்டாக எழுதணும். 8 × 4 32 -4 × 8 -32. சரி, இது ஃபஸ்ட் ரோ முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். எப்பயுமே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் எலமெண்ட் இப்போ இப்படி தேர்ட் 3/3 மேட்ரிக்ஸ் தேர்ட் எலமெண்ட் தேர்ட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -5 × 3 -15, 3 × 5 +15. சரி, அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் -5 × 4 -20, 3 × 8 +24. ஸோ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 24 - 20 4 கிடைக்கும். இது 0, இங்கே 0, இங்கே 4. ஸோ அப்போது 4 0 0 4ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இதுக்கு நாம் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது adjoint A × A. adjoint A × A. ஸோ இங்கே adjoint A நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சி அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எகைன் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கூட போடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், 3 4 5 8 adjoint A இதாச்சு. அடுத்து A எழுதணும். A மேட்ரிக்ஸ் வந்து 8 -4 -5 3. ஸோ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் எகைன். ஸோ என்ன இருக்கும் பாருங்க, ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கலாமா. 3 4 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 8 -5 3 × 8 24, 4 × -5 -20, 3 4 ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 3 × -4 -12, 4 × 3 +12. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ 5 × 8 40, அடுத்தது 8 × -5 -40. ஓகே, அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5 × -4 -20, 8 × 3 +24. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணலாம். இப்போது இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 24 - 20 4, அடுத்தது -12 +12 0 ஆகிடும். 40 - 40 0, -20 + 24 வந்து 4. So we call this number 2.
So this is adjoint A into A. Then find determinant A. Determinant A. What is determinant A? Determinant of the given matrix 8 minus 4 minus 5 3. So this gives main diagonal element 8 into 3 24. அடுத்து அதர் diagonal element மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் -5 into -4 ப்ளஸ் 20 வரும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணதால -20 ஆகும். இந்த இடம் மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மெயின் டயகனலில் வர்ற எலமெண்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். அதர் டயகனல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற சைனை ஆப்போசிட்டாக போடணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +20 வருது. நம்ம சப்ட்ராக்ட் பண்ணதால அது -20 போடுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நமக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ. ஐன்றது என்னென்னு தெரியும் நமக்கு. 4 இன்ட்டு ஐ அப்படின்றது யூனிட் மேட்ரிக்ஸு. யூனிட் மேட்ரிக்ஸ் வரும்போது என்ன ஆர்டர் எடுத்துக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம். என்ன மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களோ அதோட ஆர்டர் என்ன பாருங்கள். கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 2/2. அப்போ இங்கேயும் 2/2 தான். அப்போ I2 தான் போடணும். இப்போ I2 வந்து என்ன 1 0 0 1. இதே வந்து 3/3 மேட்ரிக்ஸ் இருந்தால் I3 போடணும். சரி, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? ஒரு எலமெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு போகும்போது நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை த ஸ்கேலர். 4 வந்து உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ 4ஆல் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into 1 4, 4 into 0 0 0 4. ஸோ திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் நம்பர் 3. பாருங்கள், இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் A into adjoint A ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், adjoint A into A செகண்ட் ஈக்குவேஷன் அந்த மேட்ரிக்ஸு. இப்போ டிட்டர்மினன்ட் A into I ஓட மேட்ரிக்ஸ் மூணும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன எழுதுறோம் நம்ம? ஃப்ரம் 1 2 and 3 we have என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? 3 ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அதில் 3 ஈக்குவலாக இருக்கனால நம்ம A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. இதான் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இதுதான் நம்ம கேட்கக்கூடிய ரிசல்ட்டு.